ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கோபிகா. இன்றைக்கி பேரண்ட்ஸ் ஃபார் செகண்ட் மேரேஜில் 5th பார்ட் பார்க்க போகிறோம்டா. இதுக்கு முன்னுக்கு போட்ட வீடியோஸ் பெருசாக யாருமே பார்த்து படலைன்னு நினைக்கிறேன். வீவர்ஸ் போய் பார்த்துட்டு 5th பார்ட்டுக்கு வாங்க. டக்குன்னு போய் 4th பார்ட்டை பார்த்துட்டு 5th பார்ட்டுக்கு வாங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகேவா? 4th பார்ட்டை நான் எதிலிருந்து முடிச்சிருந்துருப்பேன்னா, ஜேகே கிட்ட நீங்கள் பொறுமை இழந்து கேட்டிருந்துருப்பீங்க. அப்போ ஜேகே உங்ககிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அந்த உண்மையை முழுசாக இல்லாமல் பாதியாக சொல்லியிருந்திருப்பாரு. ஜேகே காலையில் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனதுக்கப்புறம் ஜேகேட அம்மா கிட்ட நீங்கள் அவரை பற்றின எல்லா விபரத்தையுமே கேட்டிருந்துருப்பீங்க. அவங்க அம்மாவும் முழு பாஸ்டையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஜேகேயை விட்டுட்டு நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு நீங்களும் அவரை என்னை விட்டுட்டு போனாலும் நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட கதையை முடிச்சிருந்திருப்பேன். இப்போ 5th பார்ட்டுக்கு போகலாம். ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வயன் சொல்கிற அத்தனை விஷயத்தையுமே ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆஃபீஸில் போய் யோசிக்கிறாரு. ஜேகேட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆமாம், எவ்வளவோ நான் அவளை ஹர்ட் பண்ணேன். ஆனால் அவள் என்னை லவ் மட்டும்தான் பண்ணுறா. நான் இறந்து போனவளை நினச்சிட்டு என் லைஃப்பையும் அவள் லைஃப்பையும் கெடுத்துட்ருக்கேன். இனிமேலாவது அவளோட நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தால் உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் ஜேகேட அம்மா கிட்டே கேட்குறீங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அத்தை மறந்துட்டதா சொல்கிறாங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படின்னா, அடியே அத்தை உடைய என்னென்னு சொல்கிறது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அப்படி ஒரு கோபம். அப்போ அத்தை உடனே மூஞ்ச தொங்க வைக்காத, நான் சொல்கிறேன் அப்படின்னு வெளியே வந்தவங்க ஷாக்காகி நிற்கிறாங்க. நீங்களும் போயிட்டு என்னடா இது அப்படின்ட்டுன்னு சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்கீங்க அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாங்க. ஒரு வேளை அத்தையை சிலையாக எதுவும் மாற்றிட்டாங்களோ, சரி கூப்பிட்டு தான் பார்ப்போன்ட்டுன்னு நீங்கள் அத்தை அத்தைன்னு கூப்பிடுறீங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லாதனால நீங்கள் ஜேகே அம்மாவை போட்டு குலுக்கி எடுக்கிறீங்க. அப்புறம்தான் ஜேகே அம்மா ரியாலிட்டிக்கே வராங்க. ரியாலிட்டிக்கு வந்தவங்க வாசலை பார்த்து ஜேகே அப்படின்னு, உங்களுக்கு என்னடா இது புதுனமாக இருக்குது, எப்பயும் சீக்கிரமாக வரமாட்டாரே, அத்தை போய் சொல்லுதா இருக்கும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் முன்னுக்கு திரும்பினா உங்களுக்கு செம்ம ஷாக். இப்போ ஜேகே நேராக உங்ககிட்ட என்ன அப்பா அம்மா வந்திருக்காங்க, அது என்னையும் உங்களையும் கூட்டிகிட்டு போக இருக்காங்க அப்படின்னா, இல்லை வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுதான் அப்பாவும் அம்மாவும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா போகலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்றீங்க நீங்கள். இதோட 5th பார்ட் முடியுதுடா. ஆர்மிஸ் 5th பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கடா. ஓகேவா?